உங்க கையில 1 லட்ச ரூபா இருந்தா இங்க இடம் வாங்கலாம், 2 லட்ச ரூபா இருந்தா இங்க வீடே வந்து வாங்கிடலாம். நல்ல தண்ணின்னா எந்த மாதிரிங்க சார்? நீங்க டேங்க் கட்டி விட்டுருக்கீங்களா இல்ல டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க? பஞ்சாயத்துல இருந்தே வர்றது. ஆல்ரெடி நம்ம போர் வாட்டர் கட்டி இருக்கோம். ரெடி டு மூவ்ல 2 வீடு ரெடியா இருக்குது. நீங்க நாளைக்கு வந்து பால் காய்ச்சி குடி வர்ற மாதிரி 2 வீடு இருக்குங்க. இங்க 1 BH வந்து வீடு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 18 lakhs தான். சரிங்க. இங்க வந்து பார்க் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 3-4 பார்க் இருக்குது. மேக்ஸிமம் குடிதான் இருக்காங்க. இந்த EB எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இங்க லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு வந்து லோன் போட்டு கொடுக்குறீங்க சார்? சார் 90% வரை லோன் பண்ணலாங்க சார். லேண்டுக்கு மட்டுமே உங்களுக்கு 90% பண்ணலாம். உங்க கையில 1 லட்ச ரூபா இருந்தா இங்க இடம் வாங்கலாம், 2 லட்ச ரூபா இருந்தா இங்க வீடே வந்து வாங்கிடலாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல ஹைவேல இருந்து ரொம்ப மெயினான இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து இருக்குங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். உங்க பேர் சொல்லிருங்க சார். செல்வகுமாருங்க. ஓகேங்க சார். நம்ம சைட் பேர் சொல்லிருங்க சார். சைட் பேர் குளோபல் சிட்டி. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமத்தம்பட்டி டு அன்னூர் ஹைவேல இருக்குதுங்க. ஓகே. காடுவெட்டி பாளையத்துல லொகேட் ஆயிருக்குது. ஜஸ்ட் காடுவெட்டில இருந்து ஒரு 1 கிலோமீட்டருங்க. வந்தீங்கன்னா குளோபல் சிட்டிங்க. இங்க இருந்து நீங்க சேலம் டு பாலக்காடு ஹைவே பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாங்க இங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோ மெயினான இடத்துல வந்து சைட் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 60 வீடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு ஆக போகுது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருக்கனால கூடி விரைவில் ஒரு 100 வீடு வந்துட போகுதுங்க. எவ்வளோ பிளாட் இருக்குங்க சார் மொத்தம்? சார் மொத்தம் வந்து இது 22 ஏக்கராங்க. 22 ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பிளாட் பிரிச்சிருக்காங்க. 500 பிளாட்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வரை பண்ணிருக்கிறோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுங்க. ஃபேஸ் 3 லான்ச் பண்ண போறாங்க. ஃபேஸ் 1லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 வீடுட்ட வந்துருக்குதுங்க. 60 வீடு உள்ளார நல்ல தண்ணி கனெக்ஷன் கொண்டு வந்தாச்சுங்க. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 அடி ரோடு, 30 அடி ரோடு, 33 அடி ரோடு, 40 அடி ரோடு இந்த மாதிரி தான் பண்ணிருக்கிறோம். அதெல்லாம் தெரியுங்க. ஃபேஸ் 2 முடிஞ்சது. ஃபேஸ் 3 தான் இப்போ லான்ச் பண்ண போறோம். ஓகே. நல்ல தண்ணின்னா எந்த மாதிரிங்க சார்? நீங்க டேங்க் கட்டி விட்டுருக்கீங்களா இல்ல டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க? பஞ்சாயத்துல இருந்தே வர்றது. ஆல்ரெடி நம்ம போர் வாட்டர் கட்டி இருக்கோம். 1.5 லட்சம் கெபாசிட்டில பண்ணிருக்கிறோம். பஞ்சாயத்துல இருந்து உள்ளார கொண்டு வந்தாச்சுங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன் உள்ளார கொண்டு வந்தாச்சு. ஓகேங்க சார். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பிளாட் இருக்கு. பெரிய சைடு தான். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 1.5 சென்ட்ல இருந்து இங்க வந்து பிளாட் அவைலபிள் இருக்குங்க. உங்க கையில 1 லட்ச ரூபா இருந்தா நீங்க தாராளமா பிளாட் வந்து வாங்கிக்கலாம். சார் இங்க லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு வந்து லோன் போட்டு கொடுக்குறீங்க சார்? சார் 90% வரை லோன் பண்ணலாங்க. சார் லேண்டுக்கு மட்டுமே உங்களுக்கு 90% பண்ணலாம். ப்ரொஃபைல் நல்லா இருக்கணுங்க. ஓகே. ஒரு ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 700 ஸ்கோர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா 90% டவுன் பேமெண்ட் 1 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. வாங்கலாம். ஓகே. ஸோ அதாவது கோயம்புத்தூர்ல மெயினான ஒரு ஏரியாவில் இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே 1 BH வந்து வீடு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 18 lakhs தான். சரிங்களா? 18 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி கொடுக்குறீங்க சார்? சார் இது 1.5 சென்ட் இல்லைங்க. 1.5 சென்ட் அப்படின்னா 18 லட்ச ரூபாய்க்கு 650 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சன், பாத்ரூம், லெட்டின் அட்டாச் இந்த மாதிரி வருங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 BH 3 BH இருக்கு. 2 BH எவ்வளோ கட்டி கொடுக்குறீங்க சார்? 34 lakhs பண்றாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் 2.25 சென்ட் இடம் வருங்க. இதுல வந்து ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் டபுள் பெட்ரூம் பண்ணி கொடுக்குறோம். 31ங்களா? 31. ஓகேங்க சார். ஸோ அதே மாதிரி 3 BHங்க சார்? 43 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம். ஓகே. 43க்கு பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாங்க. ஓகே. இப்போ 2 BH அப்படின்றப்போ வந்து 1.5 சென்ட்ல மேலே சில பேர் கட்டுவாங்க. ஆனா வந்து நீங்க லேண்ட் ஏரியா எவ்வளவு கொடுக்குறீங்க சார்? சார் இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் ஏரியாவிலே டபுள் பெட்ரூமே பண்ணலாம். கீழே மேலேயுமே பண்ணலாம். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொன்னது 31 லட்ச ரூபானா நம்ம அதுக்குள்ளே வந்து வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் தான். ஓகே. இல்ல எனக்கு லேண்ட் பெருசா வேணும், எனக்கு ஒரு 31 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வந்து நீங்க 2 BH கட்டி கொடுங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட்ல நீங்க கட்டி கொடுப்பீங்க சார்? 2.25 சென்ட் இடத்துல பண்றோம். 750 ஸ்கொயர் ஃபீட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இல்ல, அவங்கள்ட்ட ஒரு எனக்கு 28 லட்சம் 29 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டை கம்மி பண்ணிக்கலாம். 675லே கட்டலாம் சார். சூப்பரா கட்டலாம். 2 பெட்ரூம், பாத்ரூம், லெட்டின் அட்டாச்சோட பாத்தீங்கன்னா பார்க்கிங்கோட பண்ணலாம். 600. அது கஸ்டமைசேஷன் தானுங்க நம்ம பண்ற பொறுத்தாங்க. சோ அப்ப கஸ்டமரோட அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எனக்கு வீடு வந்து நல்லா அகலமா வேணும், பெருசா வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுக்குறாங்க. இல்ல வந்து எனக்கு சின்ன இடமா இருந்தாலும் போதும், மேலே வந்து ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. ரெண்டாயிரம் ரெடி டு மூவ்ல 2 வீடு ரெடியா இருக்குது. நீங்க நாளைக்கு வந்து பால் காய்ச்சி குடி வர்ற மாதிரி 2 வீடு இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கே வந்து நீங்க குடி வரலாம். சார் இது என்ன பட்ஜெட் கொடுக்குறீங்க சார்? சார் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 சென்ட் இடம் வருங்க. 1080 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும் சார். இதுல வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்கிறோம். ஓகே. பார்க்கிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பார்க்கிங்க, ஒரு 2 பெட்ரூம், 10க்கு 16 ஹாலு, 10க்கு 16 ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க, 10க்கு 11 ஒரு பெட்ரூம், பாத்ரூம் லெட்டின் அட்டாச்சோட கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு காமனா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். எலிவேஷன் எல்லாமே நம்மளே கொடுத்து பண்ணிருக்கிறோம். ஓகே. ஃப்ரண்ட்ல. ஓகேங்க சார். என்ன பட்ஜெட்டுங்க சார்? சார் இது 42 லட்சம் ரூபாய் வருங்க. 42. ஓகே.
இன்னொரு வீடு சொன்னீங்களா சார்? அது உள்ளார இருக்கு, அது 3.5 சென்ட்ல பண்ணிருக்காங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ 2 வீடுமே வந்து ரெடி டு மூவ்ல ரெடியா இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது இல்லாம வந்து சைட்ல செம்ம டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து பார்க் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 3-4 பார்க் இருக்குது. ஸோ அப்படியே வெளியில பார்க்கலாம். அங்க பாருங்களேன், எங்களுக்கு பின்னாடி வந்து செட்டில் கார்ட் வந்து நீங்க விளையாடுற மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து வச்சிருக்காங்க. செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்குது. பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு பார்க்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. சார் இது ஃபுல்லாவே அந்த பார்க்குக்காக ஒதுக்கிருக்கீங்க? சார் இந்த ஏரியா ஃபுல்லாவே பார்க் தானுங்க. இங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது வந்துட்டு ஒரு 1 ஏக்கரால வந்து பார்க் மட்டுமே 1 ஏக்கர் கொடுத்து 1 ஏக்கரா பண்ணிருக்கோம். உள்ளாரையே வாக்கிங் உள்ளார போய்க்கலாங்க. அதே டோஃப். ஓகே. அது இல்லாம மியாமி பார்க், அவுட்டோர் ஜிம் எல்லாமே இதுலயே வருதுங்க. ஓகே ஓகே. ஆல்ரெடி வந்துட்டு இருக்குதுங்க, பண்ணிருக்கோம். சோ இது இல்லாம சைட்டுக்கு அந்த பக்கமுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேஸ் 2 ஃபேஸ் 3லயுமே பார்க் தனியா கொடுத்திருக்கீங்க. ஓகே. என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நல்ல சூப்பரான ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமாவே இருக்கும் சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு செக்யூரிட்டியுமே வந்து இருக்காங்க. 24/7 அவர் எப்பயுமே இங்கே தான் இருப்பார். ஸோ உள்ளே வந்து இபிஎல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம் பாருங்க. ஸோ உள்ள சைட்டில் குடியிருக்காங்களா சார்? சார் 63 வீட்டில் 40 வீடு குடி வந்துட்டாங்க. 40 வீடு குடி வந்தாச்சுங்க. ஓகே ஓகே. ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க, ட்ரைனேஜ் வசதி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் லைன் ஒவ்வொரு சைட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று வச்சுருக்காங்க. அந்த மரம் வந்து வளர்ந்து நம்ம வீட்டுக்கு அழகாக வந்து நிழல் வந்து கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து போயிட்டு இருக்கு. அப்படி தான் சார் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க சார். நம்ம வந்து இப்போ என்னன்னா நம்மகிட்ட வந்து இவ்வளோ வீடு வந்திருக்குன்னு நிறைய பேர் கேட்கலாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 இயர்ல தானுங்க இவ்வளோ வீடுமே வந்திருக்கு. ஒரு வருஷத்துல தான் இவ்வளோ வீடுங்க. நியர்பை வந்து உங்களுக்கு பக்கத்துலயே எல்லாமே இருக்கனால அப்படிங்கிறதோட நம்ம இன்னொன்று சார், நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். 1950 ரூபாய்க்கு தான் நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. செங்கல்லுங்களா? செங்கல்ல தான் கட்டுறோம். ஜாயின் பில்லர் வராதுங்க, ஸ்ட்ரெயிட் பில்லர் தான் வரும். உள்ளார ராடு எல்லாமே 16 mm ராடு. இந்த மாதிரி கம்பெனியோட தான் போடுறாங்க, பிராண்டட் தானுங்க. எல்லாமே பார்க்கலாம். ஆமாங்க. வெளியே 2700 2800 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம 1950 ரூபாய்க்கு பண்றதுனால தான் இவ்வளவு வீடு இவ்வளவு குயிக்கான இதுல கொண்டு வர முடியும். மேக்ஸிமம் இதுல நிறைய வீடுங்க நீங்களே கட்டினதா? நம்மளே கட்டுறது தானுங்க, கஸ்டமைசேஷன். ஆனா நம்ம கட்டி கொடுக்குற வீடு தானே. ஓகே ஓகேங்க சார். ஸோ இப்போ பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட் எல்லாமே இருக்கு. ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்குங்க? ஸ்கூல் காலேஜ்ல இருக்குங்க சார். ஓகே. ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து 7 கிலோமீட்டர்ல போயிட்டீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பாள் ஸ்கூல் இருக்குதுங்க, அன்னூர் ரூட்லயே இருக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரத்னம் ஸ்கூல் இருக்குது, டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இருக்குதுங்க, கோவை விதாசம் ஸ்கூல் இருக்கு, ரத்னம் காலேஜ் இருக்குதுங்க. ஓகே. சோ ஸ்கூல் காலேஜஸ் வந்து நியர்பை பக்கத்துலயே இருக்கு. என்னன்னா நீங்க திருப்பூருக்கு போகணும் அப்படின்னாலும் டக்குன்னு வந்து சிட்டிக்கு உங்களுக்கு கரெக்டா வெளியே இருக்கனால ஈஸியா ரீச் ஆயிடலாம். நீங்க வந்து கோயம்புத்தூருக்கு போகணும் அப்படின்னாலும் ஈஸியா வந்து கனெக்டிவிட்டி தான். அதே மாதிரி இந்த சைடு வந்து அன்னூர் சக்தி, நீங்க வந்து மேட்டுப்பாளையம் போகணும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜங்ஷனாக தான் இருக்குது இந்த இடம். சரிங்களா? நீங்க எங்க போகணுன்னாலும் ஈஸியா வந்து வெளியேறிடலாம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருந்தோம்னா சிட்டியை விட்டு வெளியேறதுக்கு குறைஞ்சது 1-2 மணி நேரம் ஆயிருது. சரிங்களா? அந்த டிராஃபிக்ல. பட் இந்த இடத்துல இருக்கும்போது என்னன்னா நம்ம ஈஸியா சிட்டிக்குள்ளேயும் போய்க்கலாம், இங்க இருந்து வேற ஊர்களுக்கும் ஈஸி டு கனெக்டிவிட்டியா வந்து போய்க்கலாங்க. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கிற இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு பிளாட்டே வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 9.5 லட்சம் ரூபா தான் சார். ஆமாங்களா? 9.5 லட்சம் ரூபா ஒரு இடமே வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வாங்கிக்கல லோன் பார்க்காம. இல்லை லோன் போகிற மாதிரி இருந்தால் 90% வரைக்கும் லோன் போட்டு கொடுக்குறாங்க இடத்துக்கு. ஸோ அதுதான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற இடத்துல வந்து 70 to 80% வரைக்கும் போடுறாங்க, இவங்க 90% வரைக்கும் போட்டு கொடுக்குறாங்க. கையில் 1 லட்ச ரூபா இருந்தால் தாராளமாக இடம் வாங்கலாம். 2 லட்ச ரூபா இருந்தால் 1 BH வீடு பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து உங்கள் பேரில் வந்து கிரையம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சீக்கிரமாக வந்து வாங்க. சைட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் வர வர வந்து புக் ஆகிட்டே தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி எடுத்துக்கலாம். வாஸ்துபடி தான் பண்றாங்க சார். மனையடி சாஸ்திரம் அந்த மாதிரி படி தான் நம்ம வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இடமும் அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க, வாஸ்துபடி தான் நம்ம பிரிச்சிருப்போம். ஓகே ஓகேங்க சார். ஸோ பின்னாடி பார்க்குறீங்க எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிஸியான ஏரியாவாக தான் இருக்குது. சரிங்களா? உள்ள எல்லா வீடுலையும் மேக்ஸிமம் குடியே தான் இருக்காங்க. நீங்கள் சைட்டை வந்து பாருங்க, நம்ம சொன்னதெல்லாம் இருந்தால் நீங்கள் புக் பண்ணால் போதும். சரி, இங்கே ஜங்ஷன் ஒன்று இருக்குது, இது என்னங்க சார்? காடுவெட்டிப்பாளையம் ஜங்ஷன். அது 4 ரோடு ஜங்ஷன் தான். 4 ரோடு ஜங்ஷன் உங்களுக்கு எனி டைமே பஸ் ரூட் சார். அது ஓகே. கருமத்தம்பட்டி டு அன்னூர் பஸ் போயிட்டு இருங்க, கோவில்பாளையம் பஸ் வருங்க, ராயர்பாளையம் பஸ் வருங்க. ஓகே. இது என்ன ரோடுங்க சார்? இது கருவலூர் ரோடுங்க. கருவலூர் கரெக்டா ஜஸ்ட் 7 கிலோமீட்டர். அதுல இருந்து ஹைவே அவனாசி ரோடுங்க. 13 கிலோமீட்டர் அவனாசிங்க. டைரக்டா அவனாசியே போய்க்கலாம். ஸோ பாருங்க, இவ்வளோ மெயினான இடத்துல இன்னைக்கு வந்து நம்ம ஷூட் எடுத்துருக்கோம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. நீங்கள் என்னதான் கால் பண்ணாலும் இதைத்தான் அவங்களும் சொல்லுவாங்க. பட் வாங்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா டேரெக்டாக வந்துடுங்க. சரிங்களா? ஸோ என்னோட இமே பண்ணாங்க தமிழ் வாகர். பாய்.